அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது KS பிரியா. அறிவு கதைகள் 100. கதை 25. சித்தாந்தமும் வேதாந்தமும். வேதாந்தம் பெரிதா சித்தாந்தம் பெரிதா என்று வாதிட்டு வேதாந்திகளும் சித்தாந்திகளும் போரிட்டு கொண்டிருந்தனர். இறுதியில் பகவான் ராமகிருஷ்ணரை அணுகி இருதிறத்தாரும் தத்தம் கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அவர் சொல்லும் முடிவுக்கு கட்டுப்படுவதாக தெரிவித்தனர். அவர் மேற்கொண்டு வேறு எதையும் விசாரிக்காமல், நான் ஒரு கதை சொல்கிறேன், உங்கள் கேள்விகளுக்கு விடையும் அதில் வெளிப்படும் என்று கதையை சொல்ல ஆரம்பித்தார். சர்வம் பிரம்மமயம் என்ற கொள்கையுடைய ஒரு வேதாந்த மடத்தில் பலவிதமான செடிகொடிகளை வளர்த்து நந்தவனம் அமைத்து ஆசிரமத்தை அழகுபடுத்தியிருந்தனர். ஒரு நாள் எப்படியோ ஒரு கன்றுக்குட்டி உள்ளே புகுந்து ஒரு அழகிய செடியை கடித்து நாசப்படுத்திவிட்டது. அந்த காட்சியை கண்ட குரு ஆத்திரம் தாழாமல் தடியை எடுத்து கன்றுக்குட்டியின் மேல் ஓங்கி போட அடித்தலையில் விழுந்து அந்த இடத்திலேயே அந்த கன்றுக்குட்டி இறந்துவிட்டது. அதை இழுத்து வெளியே குப்பை தொட்டியில் போட்டுவிட்டனர். கன்றுக்குட்டியை தேடி வந்த அதன் சொந்தக்காரன் அது அடிபட்டு இறந்திருப்பது கண்டு நடந்ததை அறிந்து மனம் கொதித்து 4 பேரை அழைத்து வந்து குருவிடம் கேட்டான். ஏன் என் கன்றுக்குட்டியை அடித்தீர்கள்? இப்போது அது இறந்து விட்டதே. அதற்கு குரு, நான் அதை அடிக்கவில்லை. பிரம்மம் வந்தது, அதை தின்றது, அது அடித்தது, அது இறந்தது, அவ்வளவுதான். எனக்கும் இதற்கு சம்பந்தம் கிடையாது என்றார். இந்த பதில் இறைவனுக்கே பொறுக்காமல் முதுக்கிழவராகத் தோன்றி கன்றை இழந்தவனை சமாதானப்படுத்திவிட்டு குருவை பார்த்து, மடாதிபதி அவர்களே, நந்தவனம் மிக பொலிவாக இருக்கிறது, இதை யார் உண்டாக்கினர் என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் இதை மிக கஷ்டப்பட்டு உண்டாக்கினேன் என்றார். இவ்வளவு அழகான செடி எங்கிருந்து வந்தது என்று கேட்டார். அதற்கு, இந்த செடியை காஷ்மீரிலிருந்து கொண்டு வந்தேன் என்றார். உடனே இறைவன், தம்பி, இந்த நந்தவனத்தை உண்டாக்கியது நீ, செடி கொடிகளை கொண்டு வந்து வளர்த்தது நீ, கன்றுக்குட்டியை அடித்தது மட்டும் பிரம்மமா என்று கேட்டுவிட்டு மறைந்தார். வேதாந்தி திடுக்கிட்டு, இங்கு வந்து கேட்டு மறைந்தது இறைவனே என்று அறிந்து அஞ்சி நடுங்கினார். இப்படி பகவான் ராமகிருஷ்ணர் கதையை முடித்ததும் தங்களுக்கு நல்ல விடை கிடைத்தது என்று இருசாரரும் தத்தம் இருப்பிடத்தை நோக்கி நடந்தனர். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கதைகளின் தொடர்ச்சியை கேட்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.